நீ வீட்டிலேருந்து எப்போ போவ? என்ன எக்ஸாம் உனக்கு? பசங்க வந்து எக்ஸாமுக்காக படிச்சுட்ருக்குறாங்க. அப்புறம் அவங்களுக்கு வந்து 12 மணிக்கு தான் பாப்பாவுக்கு கிளம்புவான். தம்பி வந்து நம்ம 1:15 தான் கொண்டு போய் விட்டு வர போகிறோம். இப்போ வந்து நம்ம காலையிலே சாப்பாடு செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு காலையில் சாமி முடிச்சுட்டேன். எல்லாம் பூஜை முடிச்சுட்டு சாமி கும்பிட்டுட்டேன். சாமி கும்பிட்டு சரி சாப்பாடு செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நான் பருப்புக்கு பாருங்கள், அப்புறம் கேரட் பீன்ஸு, அப்புறம் சொரக்காய் இருந்துச்சு அது கொஞ்சம் போட்டு, அப்புறம் சொரக்காவை வந்து பொரியலுக்காக தாளித்து விட்டேன். அது வெந்துட்டுருக்குது. அப்புறம் வந்து அரிசி மத்தியானம் சாப்பாட்டுக்கு ஊற வச்சிட்டேன். எப்படி ஒரு 11 மணிக்கு வச்சுன்னா அவங்க சாப்பிட்டு போயிடுவாங்க. அப்புறம் பருப்பு நான் வேவிச்சு வச்சுருக்கேன். மசாலா போட்டு பருப்பு எடுத்து ஊற்ற போகிறேன். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா, நம்ம வந்து நேரத்தில் எழுந்திரிச்சாச்சு. சரின்னு சொல்லிட்டு சாமியெல்லாம் காலையிலே கும்பிட்டு தம்பிக்கு பாப்பா எக்ஸாம் நடக்குது. அதனால் மத்தியானம் தான் கிளம்புவாங்க. அதனால் இப்போ நான் வந்து சீக்கிரமாக எல்லாமே செஞ்சுறேன். சாமி கும்பிட்டு முடிச்சுட்டு நானும் கொஞ்சம் பருப்பு போட்டு வச்சுட்டு கேரட் பீன்ஸும் அப்புறம் சொரக்காய் இருந்துச்சு அது கொஞ்சம் போட்டு சாம்பார் வச்சுட்டு, அப்புறம் பொரியல் தாளிச்சிட்டு அப்புறம் கேசரி கொஞ்சம் கிடலாம் அப்படி சொல்லிட்டு கேட்டாங்க, செஞ்சு கொடுக்குன்னு சொல்லிட்டு அதனால கேசரி கொஞ்சம் செஞ்சுட்டு சாப்பாடு மட்டும் சூடாக வச்சுக்கலாம். அரிசி ஊறுது, குக்கர் கழுவிட்டு மாட்டிட்டேன். அப்புறம் வந்து பருப்பு சாம்பார் வச்சுட்டேன். அப்புறம் வந்து இது சொரக்காய் பொரியல். ரவைக்கு நம்ம வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக தண்ணி சேர்த்துக்கிட்டேன். அப்போ தான் கொஞ்சம் கொல நல்லாயிருக்கும். அப்படி செஞ்சால் தான் இவங்களுக்கும் பிடிக்கும். அதனால் கொலன்னு இருக்கிற கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக தண்ணி சேர்த்துட்டு நல்லா ஃபஸ்ட்டு வந்து நான் ரவையை நல்லா வறுத்து எடுத்துட்டேன். எண்ணெய் கொஞ்சம் ஊற்றி ஃபஸ்ட்டு முந்திரி தாளித்து ஆட் பண்ணி வச்சுட்டு ரோஸ்ட் பண்ணி எடுத்து வச்சுட்டு ரவை அதுலேயும் அது எண்ணெயில் நல்லா பிடிச்சி இது பண்ணி எடுத்துகிட்டு வேறு தட்டில் மாற்றிட்டு கூட தேவையான தண்ணி கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக வச்சுட்டு நல்லா கொலன்னு வேக வச்சுட்டு அதுக்கப்புறம் சர்க்கரையை கொஞ்சம் போட்டு கொஞ்சம் தூக்கலாக போட்டு நல்லா கிண்டி விட்டேன். ஃபுட் கலர் வந்து நான் வந்து எல்லோ கலர் சேர்த்துக்கிட்டேன். தம்பி வந்து எல்லோ கலர் போடுன்னு சொல்லிட்டாங்க, எல்லோ கலர் அவனும் சேர்த்துட்டேன். சொன்னீங்கன்னா அதே மாதிரி செம்ம டேஸ்ட்டாக வந்து இருந்தது, நல்லாவும் இருந்துச்சு. அப்புறம் தம்பி சாப்பிட்டுட்டு நான் இருக்குன்னு சொல்லி சொன்னான். சாப்பாடு செஞ்சாச்சு. இந்த அரிசி வந்து சாப்பாடு 11 மணிக்கு வச்சுக்கலாம் சூடாக. அப்புறம் பருப்பு சாம்பார், அப்புறம் வந்து கேசரி கொஞ்சமாக செஞ்சுக்கிட்டேன் பசங்க கேட்டதுனால. அப்புறம் சொரக்காய் பொரியல், இது வந்து எக்ஸ்ட்ரா குழம்புது. அப்புறம் காலையிலுக்கு வந்து இட்லி ஊற்றி வச்சுட்டேன். இட்லி ஊற்றி வச்சுட்டு அவங்க சாப்பிட்டுக்குவாங்க. அப்புறம் மதியானம் மட்டும் நம்ம செஞ்சுட்டு பசங்களை ஸ்கூலுக்கு ரெடி பண்ணி பாப்பாவுக்கு 12 மணிக்கும் தம்பிக்கு 1:15 மணிக்கும் நம்ம அனுப்பிட்டு போகிறோம். வாங்க பார்க்கலாம். தம்பி வந்து ஸ்கூலுக்கு ரெடி ஆகிட்டான். பாப்பா வந்து 12 மணிக்கெல்லாம் கிளம்பிட்டான் சாப்பிட்டுட்டு. அப்புறம் தம்பிக்கு மட்டும் ஊட்டி விட்டு அவன் சாப்பிட்டு அவனும் ரெடி ஆகிட்டுருக்கான். நாமளும் கொண்டு போய் தம்பியை கொண்டு போய் ஸ்கூலில் விட்டுட்டு அதுக்கப்புறம் அவனை போய் 4 மணிக்கு திரும்பி கூப்பிட போகணும். பாய் ஃப்ரெண்ட்ஸ். ஸ்கூலில் விட்டுட்டு அப்புறம் வந்து இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.